ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். சுக்கிர ஓலை, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில வாரம் வாரம் வரக்கூடிய விஷயங்க. இந்த சுக்கிர ஓலையில 5 நிமிடங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறை சொல்லிடுங்க. அப்படி நீங்க சொல்வதன் மூலியமா வீட்டுல பணத்தடை நீங்கி செல்வம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். முக்கியமா குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள், பல சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும். அது எல்லாமே இதனால நீங்க போகிறது. முக்கியமா சுக்கிர ஓலையில நீங்க வெள்ளிக்கிழமை அதுவுமா இதை சொல்வது மூலியமா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த சுக்கிர ஓலையில நீங்க ஒரு விஷயத்த பண்றது மூலியமா பல மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிர ஓலையில நம்ம வீட்டுல ஏதாச்சும் பொருட்களை வாங்கிட்டு வர்றது, அதுக்கப்புறம் நம்ம சில பூஜை பரிகாரங்கள் செய்வது, மந்திரங்கள் சொல்வதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுதும் பல மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கும் ஏற்படதான் போகுதுங்க. நீங்க இன்று இந்த சுக்கிர ஓலையில அதுவும் வெள்ளிக்கிழமை அப்போ இந்த மந்திரத்தை சொல்வது மூலியமா பண தடை நீங்கி வீட்டுக்குள்ள பணம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். முக்கியமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கி பார்த்தீங்கன்னா நன்மை நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்கள் வாழ்க்கையில நடக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நடக்கிற மாதிரி நடக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கிறது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம மற்றவங்களுக்கு கிடைக்கிறது, இப்படிப்பட்ட அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரமா இது இருக்குதுங்க. அதனால நீங்க இன்றே பார்த்தீங்கன்னா அதுவும் சுக்கிர ஓலை நேரத்துல இதை சொல்லுங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இதை நீங்க சொல்லும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும். இதை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சொல்லணுமா, வேற எந்த நாளும் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. வெள்ளிக்கிழமையில சொல்லும்போது இன்னும் சீக்கிரமா பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்பட போகிறது. நீங்கள் இதை தினமும் உச்சரிக்கலாம், ஒவ்வொரு நாளுமே உச்சரிக்கலாங்க. ஆனா சுக்கிர ஓலையில உச்சரிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லது, ரொம்ப விசேஷமானதுங்க. அதனால சுக்கிர ஓலையில முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. முக்கியமா மற்ற நாள்களும் சொல்லலாம், தவறு இல்லைங்க. நீங்கள் சரியான முறையில், அதாவது வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓலையில் இந்த மந்திரத்தை 3 முறை உச்சரிப்பதன் மூலியமாக அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். அனைத்து பண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும், குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும், நடக்காமல் தள்ளி தள்ளி போகக்கூடிய அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைக்க போகுது. அப்பேற்பட்ட ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்க சரியா 3 முறை உச்சரிக்கணும். முக்கியமா சுக்கிர ஓலை நேரத்துல நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை விட நீங்க சொல்வதற்கு முன்பு சுத்தபத்தமா இருக்கணுங்க. முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் கூட்டுக்கோங்க. அவங்களையும் உங்க கூட வர சொல்லி உட்கார வச்சு அவங்களையும் சொல்ல வைக்கலாம். முக்கியமா இது உங்களுடைய கடவுளுடைய படத்துக்கு நேரா உட்கார சொல்லுங்க. அப்படின்னா வடகிழக்கு மூலையில போயிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையை பார்த்து உட்கார்ந்துகிட்டு கூட நீங்க இதை சொல்லலாம். அப்படி நீங்க சொல்லுவது மூலியமா தான் இது அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சபடியான ஒரு விஷயங்கள் நடக்கும். முக்கியமா சுக்கிர ஓலை 5 நிமிடங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இதை நீங்க சொன்னா போதுங்க. அந்த 5 நிமிஷத்துல ஒரு 3 முறை சொல்லுங்க, போதுமானது. இது உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. முக்கியமா நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் உங்கள் வீட்டில் அதிகரிச்சு பணத்தடை நீங்கி நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த ஒரு மந்திரம் இதுதாங்க. ஓம் ராமதூதாய நமக. ஓம் ராமதூதாய நமக. ஓம் ராமதூதாய நமக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறை உச்சரிங்க. அதாவது இந்த 3 முறை நீங்க உச்சரிக்கும் போது பல மாற்றங்கள் உங்களுடைய மனதிலே ஏற்படும். முக்கியமா இது சுக்கிர ஓலையில நீங்க உச்சரிக்கிறீங்கன்னா இன்னும் சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும். இல்லைங்க நான் இன்னைக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு தான் உச்சரிக்கேன், இல்லைங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தான் உச்சரிக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எந்த நாள் என்று கவலைப்பட தேவையில்லைங்க. ஒவ்வொரு நாளுமே நல்ல நாள் தான். அதற்கு கூடிய ஒரு சில, அதாவது யமகண்டம் தேய்பிரை போன்ற விஷயங்களை விட்டுட்டு மற்ற நேரத்துல நீங்க இதை சொல்லுங்க, அது போதுமானது. அந்த நேரத்துல நீங்க சொல்லும் பொழுது மனசுல நம்பிக்கையோட சொல்லி பாருங்க. இன்னும் கூடிய விரைவில் நீங்க நினைச்சபடியான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள், நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை மொத்தமா நீங்க நினைச்சபடியான விஷயத்தை ஏற்படுத்தி கிடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.